அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன் அல்லா. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன் அல்லா. எல்லா உலகும் ஏகமாய் ஆளும் அல்லாஹ் உனக்கே புகழனைத்தும். பிஸ்மில்லாஹ் இரஹ்மான் இரஹீம். திருக்குர்ஆனோட தோற்றுவாய் பிஸ்மில்லாஹ் இரஹ்மான் இரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டு வார்த்தைக்கு பேராசிரியர் அப்துல் கஃபூர் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம்தான் இது. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன் அல்லா. மொழிபெயர்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நந்தனம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அதுவே. ஏனென்றால் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆளுமைகள் கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு ருமைசுதீன் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் வர வேண்டும் போது கொஞ்சம் நான் தூரம் இருந்துட்டேன். ஏன்னா அவையறிதல்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா. ஆளுமைகள், பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவையில் நான் போய் எதை பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே நான் தடுமாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொஃபஸர் சமத் அவர்கள், பேராசிரியர் சமத் அவர்கள் என்னை விடவில்லை. நீங்கள் வந்தே ஆகணும், இஸ்லாமிய இலக்கிய ஆளுமைகள் பற்றிய கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழா. சரி, அதை நடத்துகிறது யார் அப்படின்னு கேட்டப்போ தான் விஷ்ணு அசோசியேட் சிவகுமார் அவர் பற்றியும் ருமைசுதீன் சொன்னாங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களையெல்லாம் ஒரு தடவை அவர்களே இவர்களே என்று அழைக்கிறது பார்த்து தவறாக நினச்சிக்கொள்ள வேண்டாம். உங்களையெல்லாம் எல்லோரையும் நான் அன்புக்குரிய எல்லோரையும் நான் அழைத்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேரடியாக பேச்சுக்கு போய்விட்டதால் அதையெல்லாம் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பேரன்புமிக்க சிவகுமார் அவர்களே, ருமைசுதீன் அவர்களே, ராஜபாட் ரங்கதுரை அவர்களே, மீரா கதிரன் அவர்களே, பேராசிரியர் முரளி அரூபன். பேராசிரியர் முரளி அரூபமாக இருக்கிறவர், ரூபமாக வந்திருக்கிறார். பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள், இவர்களெல்லாம் ஏற்கனவே நான் மேடையை சந்தித்து தான். அப்போ அன்பழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நன்றாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி தமிழரசி அவர்களே, நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, தேங்கை சர்புதீன் அவர்களே, பத்ருதீன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை என்னுடைய சலாம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் சிவகுமாரை பற்றி நீங்கள் அவங்க சொல்லும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. ஏன்னா நானும் அவரை பற்றியான ஒரு விவரங்களை நான் எடுத்துக்கொண்டு தான் வரணும்னு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காண்டி. விஷ்ணு அசோசியேட் நிர்வாக அலுவலர் சொன்னாங்க, இலக்கிய ஆர்வலர் சொன்னாங்க, இயக்குனர் லிங்குசாமி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹைகோ கவிதைகளுக்கான அத்தனையும் ஏற்று நடத்தக்கூடிய பெருமனம் வந்து உள்ளவர். எழுத்தாளர் சுஜாதா. நாங்களாம் சுஜாதாவை படிக்காமல் தூங்கினதே கிடையாது. இறங்குகிறான் என்பதை ஏறுகிறான் என்று ஒரு புதினத்திலேயே ஒரு நவீனத்தை கொண்டு வந்த அந்த சுஜாதா. கல்லூரி நாட்களில் சுஜாதாவை படிக்காமல் நாங்கள் தூங்க போனது கூட கிடையாது. அத்தகைய சுஜாதாவை நீங்கள் அன்பு செலுத்தீர்கள் என்பது எனக்கு உண்மைக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை தான். அது மட்டுமல்லாமல் 8ஆம் தலைமுறை நான் தோல்பாவை கூத்தினை நடத்தி கொண்டவருக்கு வருவாய் கொடுத்தது நன்றால் சொன்னார்கள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. வள்ளுவர் பாருங்கள், நான் கூட யோசிச்சு பார்த்தது பொருள் வைப்புளின்னு சொன்னான் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட சொன்னாங்க இல்லையா சேமித்து வைக்கிறதுன்ட்டு. அவன் அப்போவே வைப்பு நிதியை பற்றி அவன் அப்போவே சொல்லிவிட்டான் அப்படிங்கிறதான். நீங்கள் அற்றார் அழிபசி தீர்த்தால் அதையெல்லாம் வந்து வைப்பு நிதி மாதிரி. ஏன்னா அத்தகைய ஒரு நல்ல இது. இதற்கெல்லாம் மேலாக நான் அவரை பற்றி யோசிச்சு பார்த்தேன். எனக்கு திடீர்னு ஒரு திருமூலரோட தான் ஞாபகம் வந்துச்சு. உந்தி கமலமதில் உதித்தலும் ஜோதியை மந்திக்கு மாறு மறிகிறார், அந்திக்கு யார் மறிந்த பின் தந்தைக்கு முன் மகன் பிறந்தானே. திருமூலர் வந்து அது வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ தோன்றதெல்லாம் எப்போவுமே தந்தைக்கு முன் நெற்றி பொறியிலிருந்து பிறந்தவன் யார்? சிவகுமரன். அந்த சிவகுமரன் முன்பாக நான் நிச்சயமாக போக வேண்டும், அவருக்காகவே போகணும். ஏன்னாக்க சொன்னாங்க இல்லையா, எத்தனையோ ஆளுமைகள், தமிழ் இலக்கிய ஆளுமைகள் 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து இதுவரை தமிழ் இலக்கியர் எம்ஆர்எம் அப்துல் கரீம் அவர்களுடைய புத்தகத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அதனை நான் நிச்சயமாக நமது சிவகுமார் அவர்களுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும். ஐயா, இந்த புத்தகத்தில் தான் அதாவது உமரு புலவர், சேகனா புலவர், காசிம் புலவர், ஆலிப் புலவர் என்று ஆரம்பித்து ஏறத்தாழ காதிர் முகைதீன் மரைக்காயர் வரை இருக்கக்கூடிய புலவர்களை பற்றி எம்ஆர்எம் அப்துல் கரீம் அவர்கள் எழுதிவிட்டு தற்கலை பீரோம அப்பாவில் ஆரம்பித்து செய்யது ஆசியா உம்மால் வரையும் இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். நீங்கள் அவசியம் இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விழா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இது. இதை நான் பார்த்த பொழுது இத்தகைய ஆளுமைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கெல்லாம் ஒரு அரங்கம் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்கால இளைஞர்கள்
இவர்களுக்கெல்லாம் இது எடுபடாமல் போய்விடுமோ என்ற ஒரு கவலையின் காரணமாக இதையெல்லாம் எடுத்து நடப்பதற்கு ஒரு சிவகுமார் இருக்கிறார், அந்த சிவகுமார் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தக்கலை பீரப்பா அவர்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முதலில் தக்கலையில் போய் நான் அவரை பற்றி பேசும்போது அப்படித்தான். அந்த உந்தி கமலமதில் உதித்தலும் ஜோதியை என்று திருமூலர் எழுதியதை தக்கலையார் வேறு விதமாக சொல்லுகிறார். கணங்கா தந்தைக்கு முன்பிறந்துந்தி கமலமதில், கணங்கா தந்தைக்கு முன்பிறந்துந்தி கமலமதில் புணங்காமல் உந்தது தேதென்ற நோக்கி புகழ்ந்து தொல இணங்காதவர் நரகு கிரையாவர் என்று உள்ளந்தண்ணி உன்னை வணங்காத உத்தரையும் படைத்தாய் எம் இறைவனே. அதே கணங்காத தந்தைக்கு, கணங்காவுக்கு எதிர்ச்சொல் கணங்கிய, ஒத்த, எனவே கணங்காத என்ற ஒப்புமை இல்லாமல் புணங்காமல், யாரும் புணங்காமல் வந்து உதித்தனே, இறைவன் யாரும் புணங்காமல் வந்து உதித்த ஒப்புமை இல்லாத ஒருவன், அவனை தொழுவதற்கு கூட வணங்குவதற்குள்ள இல்லாதவரை உளுத்தரையும் படைத்து அவனையும் காப்பாற்றிட்டு இருக்கிற இறைவனே அப்படிங்கிறார். அதே வார்த்தையை திருமூலரிடமிருந்து அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை, உந்தி கமலமதில் உதித்தலும் ஜோதி. ஏன்னா திருமூலர் வேறு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா உந்தி கமலத்திலேருந்து அப்படி ஞானம் வந்து கௌசினி என்று நெற்றியில் வந்து நிற்கும் பற்றி சொல்லுவார்கள். ஆனால் அதே நான் சொன்ன மாதிரி தான், உந்தி கமலமதில் உதித்தலும் ஜோதி, எனக்கு முருகன் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா சிவனுக்கு நெற்றியிலிருந்து பிறந்த முருகன் உந்தி கமலத்திலிருந்து பிறந்தவன் என்று. இத்தகைய ஞான இலக்கியங்களையும் இன்னும் குடங்குடி அப்பாவை சொல்லணும்னா அப்படிதான், ஆளாமலம் வர வேளாவணம் உதிர் அதுவும் சருகு போலாவணம். ஒரு ஆண்டி யாருக்கும் எந்த உதவியும் கொடுக்க, ஒரு யாரும் காசு கொடுக்கறது கூட அவர்கிட்ட இருக்காது. அவர் சொல்லுவது ஆலாமரமென மேலாவணம் உதிர் அதர் சருகு போலாவணம். ஒரு ஆலமரத்தை போல் எல்லாருக்கும் நான் உதவியாக இருப்பேனா, இல்லை அதில் இருக்கிற ஒரு இலை சருகு பேர் ஆயிடுவேனாடா? எப்படி ஒரு ஞாபகம் இருக்க முடியும், எப்படி ஒரு அதை எப்படி சொல்லுவது என்றே தெரியவில்லை. இத்தகைய ஞானிகள், அவர்கள் எழுதிய எழுத்துக்கள், அவர்களெல்லாம் நாம் வெளிக்கொண்டு வந்து இத்தகைய மக்களுக்கெல்லாம், ஏனென்றால் இந்த ஒரு மேடை உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த ஒரு மேடை எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய மேடை. அதிலும் பாருங்கள், உமரு புலவர், காசிம் புலவர், சதாதானி, செய்தம் பாதவர், கவி காமு ஷெரீஃப் அவர்களை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது. உமரு புலவரை பற்றி சொல்ல வேண்டாம், மீண்டும் சொல்லுவேன். திருவினும் திருவாய், பொருளினும் பொருளாய், அந்த ஒரு வார்த்தையே போதும். திருவினும் திருவாய், பொருளினும் பொருளுவாய், தெளிவினும் தெளிவாய். அந்த கடவுள் வாழ்த்து ஆரம்பித்த வார்த்தைகளே எப்படி? அதை பற்றி பேசுவதற்கு மஞ்சள் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் காசிம் புலவரை பற்றியும் பேசுகிறதுக்கு இருக்காக. இருந்தாலும் நீங்கள் அந்த எம்ஆர்எம் முதலில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அருணகிரியாரின் திருப்புகழுக்கு இணையாக வேறு புகழ் உண்டோ என்பது போது திருப்புகழை பாடியவர் காசிம் புலவர். இவர்கள் எல்லாருமே புராணம் படித்திருக்கிறார்கள், அந்தாதி படித்திருக்கிறார்கள், கதம்பகம் படித்திருக்கிறார்கள், உரைநடை படித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே எனக்கு இதெல்லாம் தமிழ் மரபிலிருந்து வந்த பிறகு, தமிழ் இலக்கியத்தில் இருந்த பிறகு அதையே ஒட்டி எழுதி வந்தவர்கள் இவர்களெல்லாம். இத்தகைய இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் எங்கே இந்த சமூகம் மறந்து விட்டதோ என்ற ஒரு கவலையில் இருக்கும்போது தான் ஐயா சிவகுமரன் அவர்களே, தந்தைக்கு முன் பிறந்த மகனே குமரனே, நீங்கள் இத்தகைய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போதெல்லாம் எங்களுக்கு உண்மையும் பெருமையாக இருக்கிறது. உங்களை நாம் மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்தை கொடுக்க வேண்டும் என்றார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கும், தமிழ் மண்ணிற்கும், தமிழ் உலகிற்கும், தமிழ் இலக்கியத்திற்கும் பெரும் தொண்டாற்றி எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். ஏன்னா அற்ற பழிய. அதெல்லாம் விட கர்ணங்கதை ஒன்று உண்டு, சொல்லிடுறோம், ஒரு நிமிஷம் டைம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கர்ணங்கதை. கர்ணனை நல்லா தெரியும், கொடைவள்ளல், எல்லா விதத்திலையும் பெரியவன். அர்ஜுனனையும் தெரியும் உங்களுக்கு, அவனும் எல்லா வித்திலையும் வந்துட்டான் கர்ணனுக்கு ஈடா. ஆனால் அந்த கொடைவள்ளல்ங்கிற மட்டும் பேர் வாங்க முடியல அவனால். என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. நேராக பகவான்கிட்ட போனேன், கிருஷ்ணர்கிட்ட. பாரு கிருஷ்ணா, அவனை எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், ஆனால் அந்த கொடைவள்ளல்ங்கிற பேர் வாங்கல. அவனை பார் கர்ணா, அந்த ஒன்றில் தான் அவன் என்னோட முந்தி நிற்கிறான். அவனுக்கு துரியோதனை என்ன நாடெல்லாம் கொடுத்துருக்கான், கவச குண்டலத்தோட பிறந்திருக்கான், கொடுத்து கொடைவள்ளன் வாங்குறான். எனக்கு நீ ஏதாவது கொடுத்தீனா நானும் கொடுத்து கொடைவள்ளன் பேர் வாங்கி ஈக்குவல் ஆகிடுவேன்ல, அவனுக்கு சமமாகிடுவேன் அப்படின்னு இருக்கான். பகவானுக்கு சிரிச்சுக்கிட்டு அவனை அழைச்சி கொண்டு போய் ஒரு செயின்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி ஒரு மலையை காட்டி அப்படியே தங்கமாக்கி, இந்தா அர்ஜுனா வச்சுக்கோ, ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த பொழுது புலர போகுது, பொழுது சாயறதுக்குள்ளார நீ கொடுத்துடணும். தங்கத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன்னே எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அதுவும் தங்க மலையை வெட்டி கொடுங்க. அப்போ இருக்கிற ஜேசிபியில் ஆரம்பித்து கொடுத்துட்டு இருக்கான். இப்படி தான் பண்ணியிருந்தான்.
பொழுது சாய போகுது, சாஞ்சிருச்சிங்க, அரை மலை அப்படியே இருக்குது, உன்னால் முடியல. அர்ஜுனா நாளைக்கு காலையில் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை கூப்பிட்ருக்கான். காலைல பொழுது மலருக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து சேருன்னு. ஏன்னா நம்ம கிருஷ்ணன் நமக்கு எதிர்த்தரப்பாச்சு, அவர் கூப்பிட்றாரு. சரி இருந்தாலும் கர்ணன் கிருஷ்ணர் கூப்பிட்டாருன்ட்டு கர்ணன் போயிட்டான். போய் அதே மாதிரி பெரிய மலை தங்கமாக்கியாச்சு. தங்கமாக்கி கொடுத்து, கர்ணா நீ ஏற்கனவே குடைவல்ல, நான் இப்போ எதிர்த்தரப்பு உனக்கு, இந்த மலை இதே நிபந்தனை, பொழுது புலர்றது பொழுது சாயறதுக்குள்ளாடி நீ கொடுத்துட்டீங்கன்னா நானே டிக்ளேர் பண்ணிடுறேன், பெரிய கொடைவல்லன் நீ தான், எந்த உலோகத்திலும் எந்த காலத்திலும் நீ தான் கொடைவல்ல, பகவானே கொடைவல்லன்னு சொல்லும்போது அது எதிர்த்தரப்பு ஏன்னா அப்படின்னு சொல்லிடுறார். உடனே கர்ணன் வந்து உட்காந்துட்டு ரெடியாகிறான். அந்த சமயம் பார்த்து ஒரு கிழமை, கர்ணா அவனை எங்கெல்லாம் தேடுவேன், புள்ளக்குட்டிலாம் பட்டினியாக்கிறது, ஒரு பிடி அரிசி இருந்தால் போடேன், கிழவா இந்த மலையை வச்சுக்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, அங்கே நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களான்னு போயிட்டான். கிழவா இந்த மலையை வச்சுக்க. தகச்சு போய் நின்று அர்ஜுனன்ட்ட சொன்னாரா பகவான், சொன்னாரா அர்ஜுனா மனசு வேணுண்டா. அந்த மனதும் இருக்கும் சிவகுமார் அவர்கள். இதே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததையும் ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு அது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து எந்த அளவுக்கு சரியான ஹதீஸ்ன்னு தெரியாது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹதீஸு. அவர்கள் எல்லோரும் நண்பர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அப்படி எப்போவுமே அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு இதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி ரசூல் மாதிரி கொடுக்குவா, அல்லாஹ் மாதிரி கொடுக்குவா, இறைவன் மாதிரி கொடுக்குவா, ரசூல் கொடுக்குற மாதிரியே கொடுங்க அப்படின்னே. அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் சம பங்கு, யாருக்கும் கூட குறைச்சல, யாருக்கும் இல்லாமலாம் போகல, அப்படியே கணக்கு பார்த்த மாதிரி அத்தனை பேருக்கு சமமாக பறித்து கொடுக்குறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு மறுபடியும் நடக்குது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு கூட நிறையா பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. இந்த தடையும் கேட்குறாங்க, இது யார் மாதிரி கொடுக்க அப்படின்ட்டு. நான் சொன்னாங்க, அல்லா மாதிரி கொடுத்துரு, அவ்வளோதான். இங்கே அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே சட்டமன்ற மாமேதைக்கு கொஞ்சம், அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், எல்லாம் போச்சு. 40% தான் இருந்துச்சு, 60% இல்லை. அப்படி தானே இருக்கும் உலகம். எல்லாம் திகச்சு போய் நின்றுன்னு சொன்னாங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி தான் கொடுப்பான், நீங்கள் பகிர்ந்துக்கங்க அப்படின்னாங்க. இறைவன் அப்படித்தான் கொடுப்பான், அப்படி தானே கொடுக்குறான், நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ன பிறகு எல்லாம் சமமாக பகிர்ந்து கொண்டார்களாம். மனசு வேணும். அந்த மனது இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்பது ஒரு பக்கம். இத்தகைய இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆளுமைகள்லாம் பற்றிய ஒரு கருத்தரங்கள். இன்னும் எனக்கு அந்த ஜேஎம் சாலி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, இலக்கிய இதழில் முன்னோடிகள், சமகாலத்து அந்த காலத்தில் அமைச்சு ஒரு 30 பேரை பற்றியான புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் ருமைசீதன் அவர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். இத்தகைய புத்தகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம யூனிவர்சல் பப்ளிஷர் ஷாஜான்கிட்ட வந்து வாங்கினாங்க. அதனால் மார்க்கெட்டிங் தான் இது, ஒரு மார்க்கெட்டிங். ஏன்னா வேறு வழி இல்லை, இவர்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்னாக்கா நாங்கள் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. நான் அவர் சொல்லலை, இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து படித்து பார்த்துட்டேன் எல்லாத்தையும். ஏன்னா இப்போ படித்து பார்த்த பிறகு நான் வச்சுக்கூடாதுல்ல, அடுத்தவங்களுக்கு படிக்க கொடுக்கணும். அதனால் சேயன் இப்ராஹிம் இங்கே அவரோட புத்தகமே எனக்கு கிடச்சிச்சு. சேயன் இப்ராஹிம் அவர்கள் முதல் தலைமுறை மனிதர்கள் அப்படி பற்றி அத்தனை பேரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதை நான் மீரா கதிரவன் தான் கொடுக்கணும். இத்தகைய இஸ்லாமிய இலக்கிய ஆளுமைகள் மொழி வழியாக ஒரு கலாச்சாரத்தை, ஒரு தமிழ் பண்பை, தமிழ் பண்பாடை நம்மளுடைய எப்படியெல்லாம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் புராணமாக எழுதியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் அந்தாதிகளாக எழுதியிருக்காங்க, திருப்புகளாக எழுதியிருக்காங்க, படலங்கள் எழுதியிருக்காங்க, பாட்டுக்கள் எழுதியிருக்காங்க, உரைநடைகள். இப்படியே வந்து கடைசியில் வந்து நம்ம நிற்கும்போது கவிக்கோவர்கள், கவி காமேஸ்வர் பற்றி பேச போகிறாங்க. ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பெண்மையிலே மறக்க முடியுமா, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே நில்லு கொஞ்சம் நானுவாரே சேர்ந்து போகும் பெண்மையிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. மறக்க முடியுமா அந்த பாடல்கள் எல்லாம்? இத்தகைய ஆளுமைகள்லாம் நாம் வைத்துக்கொண்டு மறந்து விட்டோம். இத்தகைய ஆளுமைகள்லாம் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. அவர்களெல்லாம் நினைத்து பாருங்கள் என்பதற்காகவே நமது சகோதரர் சிவகுமரன் அவர்கள், சிவகுமரனே கூப்பிட்ற, முருகனே கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த பெயர் அது முருகன். ஏன்னா அந்த குமரன் அவர்கள் நமக்கெல்லாம் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி, பைசுதீனை பற்றி நம்ம சொல்ல வேணாம், பாரம்பரியம் அது, தமிழ் பாரம்பரியம். அவர்களும் இன்னும் நிறைய நிகழ்வு நிறுத்த வேண்டும். எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் தலைமை தாங்கத்துக்கு இல்லை, வந்து உட்கார்றதுக்காண்டி அதை நான் கூப்பிட்டே ஆகணும். நீங்கள்
ஏனென்றால் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும், உங்களையெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். இத்துடன் எனது தலைமையுரையை முடித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.